கும்பம் மகரத்தை விட கொஞ்சம் கும்பம். மகரத்துக்கு 50-60%, கும்பத்துக்கு ஒரு 70%. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கலசம், அந்த கலசத்தை என்ன பாடுபடுத்தும்? அந்த கலசத்தின் மூலம்தான் கடவுளை நம்ம காண்கின்றோம். கலசத்தின் மூலம்தான் காட்சி கொடுக்கின்றார். கலசத்தின் மூலம்தான் கருணை பிரதிபலிப்பது. கலசத்தின் மூலம்தான் கருணை கடலாக இருக்கக்கூடிய அம்பலநாதன் பார்க்கணும். அதனாலதான் இங்க கலசம். அதுக்கு 7ஆம் இடத்த கரு, அதுக்கு 4ஆம் இடத்த கற்பம். பாத்தீங்களா? 3ஆம் இடம் இதயம், 2ஆம் இடம் முகம், முதலிடம் தலைமை. காலபுருஷ தத்துவப்படி அது தனிப்பதிவு ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்ப கும்பத்துக்கு கடந்த காலங்கள்ல ஒரு வார்த்தை அது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நேற்று கூட கேட்டாங்க, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்க. இருந்தா தானே சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இல்லைன்னா நான் கோடி தீர்த்தத்தை வரையும் குளிச்சாலும் எனக்கு புண்ணியம் சேராது, எனக்கு பாவம் தான் சேரும். முதல் சுற்றா 2வது சுற்றா, முதல் பாவமா 2வது பாவம், என்ன தசா புத்தி, என்ன தொழில், குடும்பம் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த சிம்மமும் கும்பமும் கடகமும் மகரமும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடியது. அப்புறம் என்னதாங்க இருக்குது? 12 ராசியில 4 சொல்லிட்டீங்க, அப்புறம் 4 மூலையும் சொல்லிட்டீங்க. 4 நாள் 8 ராசி, 4 2 6 2 8 ராசி சொல்லிட்டீங்க. மீதி எத்தனை 4 ராசியில நாங்க என்ன பண்ண போறோம்? 4 ராசிக்குள்ள வாழ்க்கை இருக்குது, 4 ராசிக்குள்ள உலகம் இருக்குது. 12 ராசியும் உலகம் தான், 360 டிகிரி தான். கடுமையா பாதிக்கக்கூடியது. நம்மளை எடுத்தறிவது, எடுத்து காட்டக்கூடியதுல எடுத்தறிவது மிகவும் கவனமாக இருக்க. கொடியது கொடியது பாடியிருக்காங்க, கொடியது கொடியது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த 4 ராசியும் சரி, கடகம் மகரமும் சரி, கும்பமும் சிம்மமும் சரி. அப்ப சிம்ம ராசி நேயர்களுக்கு 7.5 சனி 2வது சுற்றா தசாபத்தி எப்படி இருக்குது? என்ன பண்ணுது? என்ன செய்வோம்? என்ன தொழில் பண்ணுவோம்? அதுக்காக கப்பல் வாங்கி விட முடியுமா? பெட்ரோல் பங்கு 3 இருந்ததுங்கய்யா, இப்போ வெறும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கிறேன். 3 பெட்ரோல் பங்கு போச்சு, 3 பெட்ரோல் பங்கு போச்சு. என்ன திசை நடக்குது? ராகு திசையில சந்தர்ப்பத்தி. என்ன லக்கணமையோ கடக லக்கணம். முடியும், ஜெயிக்க முடியுமா? கடகத்தை தக்கிற ஜெயிக்க முடியுமா? ராகு திசையில சந்திரபுத்தி, சந்திர திசையில ராகு புத்தி ஜெயிக்க முடியுமா? தலகிலால புழல் சரி போய் ஆகணும். கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சகலத்திற்கு ராகு நடந்தால் கண்டிப்பா போய் ஆகணும், புழல் சரிக்கு போய் ஆகணும். கரும்பாம்பு செம்பாம்பு, அதை மனதில் வைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டிய ராசி கும்பராசி. ரொம்ப கவனமா இருக்கணும். போக்குவரத்துல கவனம், சாப்பாட்டுல கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், தொழில கவனம், நிறுவனத்துல கவனம், பேச்சுல கவனம், மூச்சுல கவனம். 3 மட்டும் சொல்லல, 30 சொல்லியிருக்கிறேன். அப்படியே வாங்க. 2ஆம் இடத்த 9ஆம் பார்வை, 10ஆம் இடத்த அப்பா, 10ஆம் இடத்த 5ஆம் பார்வை. சூப்பர்யா. 10ஆம் இடத்த 5ஆம் பார்வை, இதுதான் உங்களுக்கு பக்கா பிளஸ் பாயிண்ட். வெளிநாட்டுக்கு போறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, குழந்தைகள் மூலம் உயர்வு, குழந்தைகள் மூலம் டெவலப்மெண்ட். பேர் சொல்லும் பிள்ளை, அதுதான் பேர் சொல்லும் பிள்ளைன்னா அதுதான். 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கறது. தொழில கெட்டிக்காரவங்க யாருங்க? டாக்டருங்க, யாருங்க? விஞ்ஞானிங்க, யாருங்க? அட்வொகேட்டுங்க. எப்படி அவர் யாரு? ஏஜிஎஸ் சொல்றாங்கல்ல. 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, கொஞ்சம் 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, அதுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல காக்கும் கடவுள், கருணையுள்ள தெய்வங்கள், வீரபத்திரர், முனீஸ்வரர், இருளப்பன்,
இருளாகி இருளப்ப நில்லாயெல்லாம் மறக்கவே கூடாது. அங்காளம்மன் இப்படிப்பட்ட வழிபாடுகள் பண்ணும்பொழுது மிக சிறப்பாக அமையும்.